என்னங்க நம்ம வீட்ல இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, விவசாயம் பண்றோம். ஆனா போதிய லாபம் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. கவலை விடுங்க. நம்ம சோனா தொழில்நுட்ப கல்லூரி சூப்பரான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது சோனா காலேஜ் நடத்துற கிராமப்புற பெண்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்துக்கு தாங்க. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிறுதானியங்களை அப்படியே விற்காம அதுல இருந்து எப்படி பாஸ்தா, நூடுல்ஸ், ரவைன்னு மதிப்பு கூட்டு பொருட்களா மாத்தி அதிக லாபம் சம்பாதிக்கலாம்னு இலவசமா கத்து தராங்க. மெஷினரி வசதியும் இங்க வந்து இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அங்க வந்திருக்கிறவங்க கிட்ட நம்ம சோனா FM 107.8 அத பத்தியும் நாங்க பேசியிருக்கோம். குறிப்பா பெண்களுக்காகவே நம்ம ஒளிபரப்புல லேசா லேசா போன்ற நிகழ்ச்சிகள் பத்தியும், விவசாயிகளுக்கான பிரத்யேக நிகழ்ச்சியான வாழ்வின் தொடக்கம் விவசாயம் மூலமா அவங்க எந்த மாதிரி பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். வணக்கம், என்னோட பேர் வந்து முனைவர் KC ராஜேஸ்வரி. நான் வந்து சோனா தொழில்நுட்ப கல்லூரியில இணை பேராசிரியராக வேலை செய்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நிதியின் மூலமா இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, ஓமலூர், காடையம்பட்டி வட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்கள், விவசாயிகள், அதே மாதிரி வேலையில்லாத பட்டதாரிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதெல்லாம் தாண்டி நம்ம சோனா எஃப்எம்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் மட்டும் தாங்க நாங்க ஒளிபரப்பு செய்யறோம். இன்னைக்கு பெண்கள் நினைச்சாங்க அப்படின்னா எதையுமே சாதிக்கலாம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சோனா காலேஜ் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியையும் சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க ஃபியூச்சர் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தொழில் முனைவோரா நீங்க மாறலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.